அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நானும் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சேர்ந்து ஹஜ்ரத் மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு போன உடனே அவங்க ஒரு சொம்புல பால் கொடுத்தாங்க. அந்த பாலை பெற்றுக்கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை குடித்தார்கள். அந்த நேரத்தில் நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வலது பக்கத்தில் அமர்ந்திருந்தேன். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாருக்கு இடது பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை வாங்கி குடித்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல இந்த உணவை அவர்கள் உண்ணுவார்கள் அல்லது குடிப்பார்கள். குடித்த பிறகு மிச்சத்தை சஹாபாக்களுக்கு தருவாங்க. பெருமானாருடைய பழக்கங்களில் ஒன்று, அந்த பரக்கத்தை சஹாபாக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். சஹாபாக்களுக்கும் அதுதான் விருப்பம். பெருமானார் குடித்த பாலை நாங்கள் குடிக்க வேண்டும் என்று அவங்க ஆசைப்பட்டாங்க. பாலை குடித்தாங்க. வலது பக்கத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும், இடது பக்கத்தில் காலித் இப்னு வலீத் அவர்களும் இருக்கிறார்கள். குடிச்சிட்டு அந்த பாலை இப்னு அப்பாஸ் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இது உனக்குத்தான், லீ அஷ்ஷுர்பத்து லக், இந்த மிச்ச பால் உனக்கு. ஃபைன் ஷேத்த ஆசர்த்து மிகா காலிதன், ஆனால் நீ விரும்புனா, நீ சரின்னு சொன்னால் இந்த பாலை நான் காலித் இப்னு வலீதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு தான் இந்த பால், உனக்கு கொடுக்கறது தான் ரைட்ஸு. ஆனால் நீ விரும்புனா, நீ ஓகேன்னு சொன்னால் இந்த பாலை நான் காலித் இப்னு வலீத் அவர்களுக்கு தருவேன் அப்படின்னு சொன்ன பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லிவிட்டார்கள், மா குன்து ஊசிரு அலா சூரிக்க அஹதன், இது சாதாரண பால் அல்ல, நீங்கள் குடித்து மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு பால், உங்களுடைய முபாரக்கான வாய்ப்பட்ட ஒரு பால், எச்சில்பட்ட ஒரு பால், அது எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பெரிய ஒரு ஆசை, லட்சியம். அதனால் அதை நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதை வாங்கிக்கிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இடலை, உத்தரவு போடலை, இது நீ காலிதுக்கு கொடு அப்படின்னு சொல்லலை. உத்தரவு போடாமல் தன்னுடைய ஒரு சின்ன விருப்பத்தை வெளிப்படுத்தினார்கள். நீ விரும்பினா இது அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பெருமானாருடைய அந்த வார்த்தையை காட்டிலும், அவர்களது அந்த விருப்பத்தை காட்டிலும், தன் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த பாலுடைய கணம், அதனுடைய அருமை, அதுதான் பெருசாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா பெருமானாருடைய எச்சில் பட்ட ஒரு பால், அது மறுபடியும் கிடைக்குமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சின்ன வயசு சஹாபி. பெருமானாரை சுற்றிலும் பெரும் பெரும் சஹாபாக்கள் அமர்ந்திருப்பார்கள். அன்னைக்கு அவருக்கு பெருமானாருக்கு பக்கத்தில் அமரக்கூடிய ஒரு நசீபு, ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அதனால் அவர் கையில் பெருமானார் குடித்து மிச்சம் அந்த பால் அவர் கையில் இருக்குது. அது திருப்பி கிடைக்குமான்னு தெரியாதா இல்லையா? அதனால் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த நேரத்தில் ஒரு துவாவை சொல்லி தந்தார்கள். மன் அத்அமஹுல்லாஹு தஆம் ஃபல்யகுல் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வ அத்இம்னா கைரம் மின்ஹு. அல்லாஹ் யாருக்காவது ஒரு உணவை தந்தால், அதாவது உணவை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா, இறைவா இதில் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, இதைவிட சிறந்த உணவை எங்களுக்கு சொர்க்கத்தில் வழங்கி விடுவாயாக என்று கேட்கும்படி சொன்னாங்க. ஏதாவது உணவு சாப்பிட்டோமா, சாப்பிட்டு முடித்த பிறகு இறைவா இந்த உணவில் எங்களுக்கு பரக்கத் செஞ்சிரு, இதோடு எங்கள் உணவு, இந்த உணவு இங்கேயோடு நின்றக்கூடாது, சொர்க்கத்தில் இதை விட சிறந்த உணவு எங்களுக்கு கிடைக்கணுமா இல்லையா? அதனால் அப்படி துவா செய்ய சொன்னாங்க. ஆனால் ஒமன் சகாஹுல்லாஹு லபனன், அல்லாஹ் யாருக்காவது பாலை குடிக்க தந்தால், அதாவது பால் குடிச்சிங்க அப்படின்னா, ஃபல்யகுல் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வ ஸித்னா மின்ஹு, இறைவா இந்த பாலில் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, இதை இன்னும் எங்களுக்கு அதிகப்படுத்தி தருவாயாக என்று அவர் கேட்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உணவுக்கும் ஒரு துவா, பாலுக்கு மட்டும் பிரத்யேகமாக ஒரு துவா. எந்த உணவு சாப்பிட்டாலும் இறைவா இதில் பரக்கத் செய், இதை விட சிறந்ததை சொர்க்கத்தில் கொடுத்துரு. பாலை குடிக்கும் பொழுது மட்டும் இறைவா இதில் எனக்கு பரக்கத் செய், இதையே இன்னும் எனக்கு அதிகப்படுத்தி கொடு அப்படின்னு கேட்கும்படி சொன்னாங்க.
சொல்லிட்டு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு சொன்னாங்க, லைஸ ஷையுன் இஜுஸிஉ மக்கான தஆம் வஷ்ஷராப் கைரல் லபன். குடிக்கிறது சாப்பிட்றது இந்த ரெண்டுக்கும் பொருத்தமான உணவாக பாலை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொன்னாங்க. பால் குடிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், உணவாகவும் அதை பயன்படுத்த முடியும். இந்த ரெண்டும் இருக்கக்கூடிய உணவு பால் தான் அப்படின்னு சொன்னாங்க அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அப்போ எல்லா உணவை சாப்பிடும் பொழுதும் இதில் பரக்கத் செய்யும் மட்டும் கேட்க சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாலை குடித்தா மட்டும் பரக்கத்து அப்படின்னு அதோடு நிறுத்திடாதீங்க, இன்னும் அதிகமாக எனக்கு தான் அல்லாட்ட கேளுங்கன்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், பாலை இன்னும் அதிகப்படுத்தித்தான் அல்லாஹ்ட்ட கேட்க சொன்னதிலிருந்தே நமக்கு புரிகிறது கஸரத்துல் பரக்காத், அந்த பாலில் அதிகமான பரக்கத்துகள் இருக்கிறது, அது அல்லாஹ்வினால் பரக்கத் செய்யப்பட்ட உணவு என்று குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அல் லபனு அன்ஃபஉல் மஷ்ரூபாத் லில் பதனில் இன்சானி, மனித உடலுக்கு ஏற்ற பானங்களில் மிக மிக அதிக நன்மைகளை தரக்கூடிய பானம் அப்படின்னா அது பால் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய நன்மைகள் அந்த பாலில் இருக்குது. இந்த புரதச்சத்து, கொழுப்பு, கார்போஹைட்ரேட் போன்ற ஒரு 13 ஊட்டச்சத்துக்கள் இந்த பாலில் இருப்பதாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஒரு 100 கிராம் 100 மில்லி பசும் பாலில் 73 கிலோ கலோரி அதில் இருக்குதான், 3200 கிராம் புரதச்சத்து அதில் இருக்குதான் 100 மில்லி பாலில். மனித உடலுக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்களும் மிக முக்கியமான சத்துக்கள்லாம் பாலில் அடங்கியிருக்குது. பாலுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் ஏற்ற உணவு, சின்ன குழந்தைகள்லேருந்து மூத்தா போகிற அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உட்பட அத்தனை பேரும் உண்ணக்கூடிய அவர்களுக்கு ஏற்ற உணவாக பால் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய நன்மைகள் அதில் பாலில் இருக்குது. முதல் நன்மை என்ன அப்படின்னு சொன்னால், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போய் நீண்ட நாள் பெட்டில் இருந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருந்தாலோ அல்லது உடல் பலவீனமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் பாலை தொடர்ந்து பசும்பாலை குடிச்சிட்டே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து, நீர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைச்சிடும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த இதய நோய்கள், பக்கவாதம் போன்ற நோய்கள் குறைகிறதுக்கான ஒரு காரணமாக இந்த பால் இருக்குது. செரிமான சக்தியை கூட்டுகிறது. உடற்பயிற்சி செய்யக்கூடியவங்க அவங்கெல்லாம் உடற்பயிற்சி செஞ்ச உடனே உடம்புல ரொம்ப ஒரு டயர்ட்னஸ் ஏற்படும். அவங்கள உடம்புல சத்துக்கள் அதிகமாக வீணாக இருக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் பாலை குடித்தாங்க அப்படின்னா அவர்கள் இழந்த அந்த சத்தை, அவர்கள் அந்த வலிமையை மீட்டிக்கொள்ள முடியும். உடம்பை சரியான முறையில் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அந்த பால் உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக முக்கியமாக கர்ப்பம் தரித்திருக்கக்கூடிய தாய்மார்கள் பாலை, சுத்தமான ஒரு பாலை குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா வயிற்றில் வளரக்கூடிய அந்த குழந்தைக்கு தேவையான அந்த சத்துக்கள், மூளை வளர்ச்சி மிக அதிகமாக அழகான முறையில் அந்த குழந்தைக்கு வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ அதனால தான் இப்படி நிறைய நன்மைகளும் ஊட்டச்சத்துக்களும் அதில் இருப்பதால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் எங்களுக்கு பரக்கத் செய், இன்னும் அதிகமாக எங்களுக்கு தான் அப்படின்னு கேட்கும்படி சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆனில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அதிகமாக கேட்கும்படி சொல்கிறான், குர் ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகமாக தருவாயாக அப்படின்னு கேட்கும்படி சொல்கிறான். குர்ஆனில் அதிகமாக கேட்கும்படி சொன்ன ஒரே விஷயம் இதுதான். இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை குடிச்சிட்டு எங்களுக்கு அதிகமாக வழங்குவாயாக அப்படின்னு கேட்கும்படி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரெண்டுக்குமே ஒரு தொடர்பு உண்டு. பாலுக்கும் இந்த மார்க்கத்தினுடைய கல்விக்கும் ஒரு தொடர்பு உண்டு. ரெண்டையும் அதிகமாக கேட்கும்படி சொன்னாங்க. ரெண்டுலேயும் ஒரு தொடர்பும் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க ஒரு நாள் ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவுல அவர்களுக்கு ஒரு பாத்திரத்தில் பால் கொடுக்கப்படுகிறது. அந்த பாலை அவங்க குடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய வயிறு நிரம்ப குடிச்சிட்டாங்க. வயிறு நிரம்ப குடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக வயிறு நிரம்பி அந்த பால் அவருடைய விரல் நுனியிலிருந்து நகங்கள் வழியாக அந்த பால் வெளியாகிட்டு இருக்குது. கனவுல வரக்கூடிய செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு அது வஹி, அது சத்தியமானது, உண்மையானது. நாம் காணக்கூடிய கனவு மாதிரி கிடையாது. அல்லாஹ் வஹியை கனவின் மூலமாகவும் சொன்னான். அப்போ பாலை குடிக்கிறாங்க, வயிறு நிரம்பி போச்சு. வயிறு நிரம்பிடுச்சு அப்படிங்கிறது அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய விரல் நுனியிலிருந்து அந்த பால் அப்படியே வடிஞ்சிட்டு இருக்குது. வடியக்கூடிய அந்த பாலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஅதைது ஃபضலி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா, நான் குடிச்சு வயிறு நிரம்ப குடிச்சிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பாலை நான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலானுக்கு அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு ஆர்வம், அவங்க குடித்த பாலை உமருக்கு கொடுத்துருக்குறாங்களே, இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அல் இல்மு மார்க்க கல்வி என்று சொன்னார்கள். அல்லாஹ் எங்களுக்கு நிறைவான மார்க்க கல்வி அல்லாஹ் கொடுத்துட்டான். எனக்கு போக மிச்சத்தை அல்லாஹ் உமருக்கு கொடுத்துட்டான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப சத்தியமானதாக இருக்கும். அல்லாஹ் எதை சமுதாயத்திற்கு சொல்ல விரும்புகிறானோ அதை அல்லாஹு தஆலா உமருடைய நாவின் மூலமாக சொல்வான். உமர் ரலியல்லாஹு எதையாவது ஒன்று சொல்லுவாங்க, அல்லாஹ் அதே விஷயத்தை குர்ஆனில் இறக்கி வச்சிருவான். இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய நாவின் மூலமாக அல்லாஹ் பேசுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ கல்வி என்ற அர்த்தத்தில் இந்த பாலை அல்லாஹு தஆலா கனவின் மூலமாக பெருமானாருக்கு காட்டியிருக்கிறான். மிஅராஜ் பயணத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் 2 பாத்திரத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு பாத்திரத்தில் பால் இருந்துச்சு, இன்னொரு பாத்திரத்தில் மது இருந்துச்சு. ரெண்டையும் நீட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இப்போ ஜிப்ரீல் சொன்னாங்களாம், இஹ்தர்தல் ஃபித்ரா, நீங்கள் இயற்கையான ஒன்றை தேர்வு செய்து கொண்டீர்கள் அப்படின்னாங்க. இயற்கை அப்படிங்கிறது அர்த்தம் என்னன்னா, இஸ்லாத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. மதுவை கொண்டு அர்த்தம் அது ஈமானுக்கு அப்பாற்பட்டது, அது குஃபுரு. பாலை கொண்டு அர்த்தம் இஸ்லாத்தை நீங்கள் தேர்வு செய்து கொண்டீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, இஸ்லாம் எப்படி இயற்கை மார்க்கமாக இருக்கிறதோ அதுபோன்று பாலும் இயற்கையான உணவாக இருக்கிறது, நிறைய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பரக்கத்தான உணவை, அதில் இருக்கக்கூடிய பரக்கத்துகளை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்